لكن لنا فيه ظن لا يخيبنا حاشاه أن ترجع الأيدي بلا نعم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரியாதுஸ் சாலிஹீன் என்ற இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த கிதாபினுடைய விரிவுரையை நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். இந்த தொடர் 67வது தொடர். இது ரியாதுஸ் சாலிஹீனுடைய அஸ்ஸித்க் என்கிற பாடத்தில் முதலாவது தொடரை நாம் படித்து விட்டோம். அந்த தொடர் இந்த அஸ்ஸித்க் சம்பந்தமாக இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் கொண்டு வந்த சில அல்குர்ஆனிய வசனங்களையும் சிதுக்குண்டா என்ன என்பதையும் அதனுடைய வரைவிலக்கணங்களையும் நாம் முதல் தொடரிலே தெரிந்து கொண்டோம். தற்போது நாம் ரியாதுஸ் சாலிஹீனுடைய பாபு சிதுக், உண்மை பேசுதல் என்ற அந்த தலைப்பில் 54வது நபிமொழியை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த நபிமொழி புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி ஆகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, இன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர், உண்மை பேசுவது என்பது நன்மைக்கு வழிகாட்டுகிறது. வ இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்ன, நன்மை என்பது சொர்க்கத்துக்கு வழிகாட்டுகிறது. வ இன்னர் ரஜுல லயஸ்துக், ஒரு மனிதர் உண்மை பேசுகிறார். ஹத்தா யுக்தப இந்தல்லாஹி சித்திகா, அவர் உண்மை பேசிக்கொண்டே இருப்பார். எதுவரை என்றால் அவர் அல்லாஹ்விடத்திலே உண்மையாளர் என்று எழுதப்படுகிற வரை. வ இன்னல் கதிப் யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய் என்பது தீமைக்கு வழிகாட்டுகிறது. வ இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன்னார், தீமை என்பது நரகத்துக்கு வழிகாட்டுகிறது. வ இன்னர் ரஜுல லயக்திப், ஒரு மனிதர் பொய் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹத்தா யுக்தப இந்தல்லாஹி கذாப, அவர் அல்லாஹ்விடத்திலே பொய்யர் என்று எழுதப்படுவார். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை புகாரில 6094வது இலக்கத்திலும், சஹீஹ் முஸ்லிமில் 5083வது இலக்கத்திலும் இந்த செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, முக்கியமாக நாம் இந்த ஹதீஸில் பல்வேறு வார்த்தை வித்தியாசங்களோடு கிதாபுகளிலே பதியப்பட்டது. உண்மை என்பது ஒரு முக்கியமாக ஒரு நல்ல மனிதனுடைய குணமாகும். அது நன்மையினுடைய அடையாளமாகும். ஒரு மனிதர் உண்மையில் வாழுகிறார், உண்மை பேசுகிறார், அவருடைய செயலிலும் சொல்லிலும் நடத்தையிலும் அவர் உண்மையாளராக இருக்கிறார். அவர் பேசுவதையே செய்கிறார், செய்வதையே பேசுகிறார். உள்ளத்தில் ஒன்றும் வெளியில் ஒன்றும் என்று அவரது வாழ்க்கையில் உண்மைக்கு புறம்பான நயவஞ்சகத்தனம் இல்லை. அவர் எதை பேசுகிறாரோ அதை செய்கிறார், எதை நினைக்கிறாரோ அதை பேசுகிறார், உண்மையாக இருக்கிறார், உண்மையாளராக இருக்கிறார் என்றால் அவர் நல்ல மனிதர் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு அடையாளமாகும். ஹதீஸுகளிலே பல்வேறு வார்த்தை வித்தியாசங்களோடு இந்த செய்திகளை நாம் பார்க்கிறோம். முதலாவது, நாம் ஏற்கனவே நமது பழைய தொடரில், இதற்கு முன்புள்ள தொடரில் உண்மை அப்படின்ற உண்மை என்றால் ஒரு உண்மையான நிகழ்வுக்கு ஒப்பான பேச்சு. உதாரணமாக, இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்ட்டு ஒரு ஆள்கிட்ட கேட்குறோம். அவர் சொல்றார் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறார். அவர் உண்மையை சொல்கிறாருன்னு நம்ம சொல்லுவோம். நாம் இன்னொருத்தட்ட கேட்குறோம், அவர் சொல்கிறார் இல்லை இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றார், அவர் பொய் சொல்லுகிறார் என்று நாம் சொல்லுவோம். அதாவது நிகழ்வுக்கு மாற்றமாக முரணாக பேசுவதை பொய் என்றும், நிகழ்வுக்கு ஒப்பாக பேசுவதை உண்மை என்றும் நாம் கடந்த தொடரிலே விளங்கி கொண்டோம். அது மாத்திரம் இல்லாமல், அதாவது முகஸ்துதி பாராட்டுகிறவர் உண்மையாளர் அல்ல. ஏனென்றால் அவர் வெளிப்படுத்துவது என்பது தான் உண்மையாக இருப்பதாக, ஆனால் உண்மையில் அவர் அல்லாஹ்வுக்கு பொய்யராக இருக்கிறார். அப்போ முகஸ்துதியாளர், அடுத்தவர்களுக்கு ஒன்றை காட்டுவதற்காக ஒன்றை செய்கின்றவர், அவர் உண்மையான அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்க முடியாது. அதே மாதிரி ஷிர்க் வைப்பவர், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒருவர், அவரும் உண்மையாளர் அல்ல.
ஏனென்றால் அவர் உண்மைக்கு புறம்பான ஒன்றை செய்கிறார். அதே மாதிரி நயவஞ்சகர் அவர் வெளிப்படுத்துவது ஈமானை, ஆனால் உள்ளத்துக்குள் அது இல்லை. எனவே வெளிப்படையில் அவர் நடிப்பாகவும் உள்ளத்தில் அதற்கு முரணாகவும் இருக்கிறார். எனவே நாம் அவரையும் உண்மையாளர் என்று சொல்ல மாட்டோம். அதே மாதிரி பித்அத்து செய்பவர், மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்கி அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலுக்கு அப்பால் புறம்பாக வழிகாட்டுதலில் இல்லாத ஒன்றை ஒருவர் செய்கிறார் என்றால் அவரையும் நாம் உண்மையாளர் என்று சொல்ல மாட்டோம். எனவே இந்த தலைப்பு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. நாம் ஒவ்வொருவரும் இதிலே பாடம் படிக்க வேண்டும். இந்த செய்தியை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தியில் என்ன முதலாவது வருது? அலைக்கும் பிஸ்ஸித்க், நீங்க உண்மை பேச வேண்டும், நீங்கள் உண்மையாளராக இருக்க வேண்டும். ஃபஇன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர், ஏனென்றால் உண்மை என்பது நன்மைக்கு வழிகாட்டுகிறது. வஇன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னah, நன்மை என்பது சொர்க்கத்துக்கு வழிகாட்டுகிறது. நாம் சொர்க்கத்தை தான் தேடுகிறோம், சொர்க்கத்துக்காக நாம் வாழுகிறோம், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே நாம் பல அமல்களை, பல விஷயங்களை நாம் வாழ்க்கையில் செய்கிறோம். தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஜக்காத் கொடுக்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், உம்ரா செய்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், நல்ல விஷயங்களை செய்கிறோம், பாவங்களை தவிர்த்து வாழுகிறோம். காரணம் சொர்க்கம் போகணுன்றதுக்காக வேண்டும். அதில் முக்கியமானது நமது வாழ்க்கையில் உண்மை சொல்லும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், பொய் சொல்லுகிறார்கள். அந்த பொய் சொல்கிறது மட்டுமல்ல, அதை பெருமையாகவும் நினைக்கிறாங்க. பொய்யை சொல்லி போட்டு நாம் சொல்லுகிற அந்த பொய் அவர்களுக்கு பெருமையை சேர்க்கிறது என்று நினைக்கிறார்கள். அவரை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்று அவர்கள் கருதுவதில்லை. எவ்வளோ நல்ல மனிதர்கள் கூட சில நேரங்களில் பெரும்பாலும் எதேர்த்தியாக தவிர்க்க முடியாமல் சில சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு சொல்கிறார், அல்லாஹ் அவரை மன்னிக்கலாம், அல்லாவிடத்தில் அவர் மன்னிப்பு கேட்கலாம். எந்த சூழ்நிலையிலும் பொய்யை ஒரு முஸ்லீம் சொல்லக்கூடாது. நயவஞ்சகத்தினுடைய அடையாளம், ஷிர்கினுடைய அடையாளம். பொய்யர்கள் என்பவர்கள் அல்லாவிடத்தில் அவர்கள் சில நேரம் நரகவாதிகளாக இருக்கலாம். எனவே பொய்யை தவிர்க்க வேண்டும், உண்மையை சொல்ல வேண்டும். இதுதான் இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவங்க இந்த தலைப்பினூடாக நமக்கு மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். இதை விரிவுரை செய்த முஹம்மது சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லா அவங்க பல விஷயங்களை நமக்கு இந்த விரிவுரையிலே சொல்கிறார்கள். அலைக்கும் பிஸ்ஸித்க், நீங்கள் உண்மை சொல்லுங்கள், நீங்கள் உண்மை சொல்ல வேண்டும் என்பதன் மூலமாக நீங்கள் உண்மையை வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும். அப்படின்னா என்னது? முதாபகத்துல் கைரிலில் வாக் கபரிலில் வாக், ஒரு செய்தி, அதாவது நடைமுறைக்கு உண்மையாக இருப்பது, நிகழ்வுக்கு எது உண்மையோ அதை பேசுறது, அதான் உண்மை என்று சொல்லுது. பொய்ண்டா அதாவது முதாபகத்துல் கபரி லிகைரில் வாக், ஒரு செய்தி நடக்காததாயிருக்கு, அல்லது இவராக கற்பனை பண்ணியிருப்பார், அல்லது உண்மையை புறம்பாக திரித்திருப்பார். இந்த பொய் என்பது பல வகையில் நமக்கு பார்க்கலாம். எனவே பொய்யை நாம் தவிர்க்க வேண்டும். அதாவது உண்மை சொல்வதனுடைய விளைவுகளை நாம் சில நபிமொழிகளிலே பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், கஅப் இப்னு மாலிக் ரஹிமஹுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு தபூக் யுத்தத்தில் கலந்து கொள்ளலை. அந்த நபித்தோழர் உட்பட இன்னும் 2 நபித்தோழர்கள், 3 நபித்தோழர்கள் சுமார் 50 நாட்கள் அவர்கள் சஹாபாக்களோடு பேச வேண்டாம் என்று தடை விதிக்கப்பட்டார்கள். அவங்களோட வரலாற்றை படித்து பார்க்கும்போது உண்மை என்பது எவ்வளவு முக்கியமானது, உண்மை சொன்னால் அதனுடைய நல்ல விளைவு எப்படி இருக்கும், பொய்களுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே வஇன்ன ஸாதிக் வல்லதி லஹு அல் ஆகிபா, உண்மையாளர் இருக்கிறாரே அவருக்கு தான் நல்ல விளைவுகள் இருக்கு, நல்ல முடிவுகள் இருக்கு. பொய்யை பொறுத்தவரையும் பொய்யும் பொய்யர்களும் அழிந்து போவார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே உண்மை என்பது மனிதனை பாதுகாக்கிறது, அதுதான் மனிதனை பாதுகாக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அதாவது இந்த பேச்சு என்பது, கபர் செய்தி என்பது, இது நாவினாலும் நடக்கும், அதே போல செயல்களிலும் சில நேரம் பொய்கள் வரும். சொல்லாலும் செயலாலும் உண்மையாக நாம் இருக்கிறோம். சொல்லால் பொய் சொல்வது என்றால் நமக்கு தெரியும். உதாரணமாக நமக்கு ஒருவன் சொல்கிறான், நான் நேற்று ஒரு விஷயத்தை செஞ்சேன்றான், ஆனால் அவன் செய்யலை, அவன் பொய் சொல்கிறான் அர்த்தம். அல்லது மாற்றமாக சொல்கிறான், அவன் பொய் சொல்கிறான் அர்த்தம். அப்போ பொய் என்பது நடக்காத ஒன்றை, நிகழாத ஒன்றை, அல்லது காணாத ஒன்றை மனிதன் பேசுவது. அப்போ பொய் என்பது சொல்லில் எப்படி ஏற்படுமோ அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். செயலிலும் பொய் ஏற்படும். அது எப்படி செயலில் பொய் ஏற்படும்? இப்போ நயவஞ்சகர்கள் மாதிரி, நயவஞ்சகர்களுடைய வெளிப்படையான செயலை பார்க்கும்போது அவர்கள் உண்மையாளர்களாக இருப்பாங்க. அவங்க தொழுகிறாங்க, அவங்க தர்மம் கொடுக்குறாங்க, ஆனால் அவர்கள் உண்மையாளர்களா என்றால் இல்லை. அவங்க செயலால் பொய்யர்களாகவும் இருக்கிறார். உள்ளத்துக்கு மாற்றமான ஒரு விஷயத்தை அவங்க வெளிப்படையில் காட்டுகிறார்கள். எனவே ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்துக்குள் இல்லாத ஒன்றை,
அதாவது குஃப்ரை உள்ளத்துக்குள்ள மறைச்சு கொண்டு வெளியில ஈமான காட்டுறாங்க. விளங்குதா? ஆகவே இப்படிப்பட்டவர்கள் செயலாலும் அவர்கள் பொய்யர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் அல்லாஹு தஆலா நயவஞ்சகர்களை பற்றி சொல்ற நேரத்தில் என்ன சொல்றான்? இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன், நயவஞ்சகர்கள் உங்களிடையே வருகிறார்கள். காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ், அவங்க சொல்றாங்க நீங்க அல்லாஹ்வின் தூதர் தான் என்று சான்று பகருகிறோம். வல்லாஹு யஅலமு, அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுக்கு தெரியும். இன்னக லரசூலு, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் இவங்க சொல்லாட்டியும் அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏன்னா அவன் தான் தூதர் அனுப்பினது. வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், முனாஃபிக்குகள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சான்று பகருகிறான். ஏன்னா அவங்க வந்து சொன்னது உண்மை தானே. நீங்க தூதர் என்று நாங்கள் சொல்றோம், சான்று போகிறோம், அது பொய்யா இல்லை. ஆனால் அவங்க சொன்னது உண்மை, வெளிப்படையாக அவர்கள் உண்மையைத்தான் சொன்னார்கள். ஆனாலும் அல்லாஹு தஆலா இவங்க சொன்னது உண்மையா இருந்தாலும் இவர்கள் பொய்யர்கள். ஏன்? உள்ளத்துக்குள்ள நீங்க நபின்னு அவங்க ஏற்றுக்கொள்ளல, வெளிப்படையில் வந்து உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்றான். வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், முனாஃபிக்குகள் பொய்யர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப நாங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றா, இன்ன சித்க யஹ்தி இலல் பிர், உண்மை பேசுவது என்பது நன்மைக்கு வழிவகுக்கும், நல்லவைகளுக்கு வழிவகுக்கும். நன்மை என்பது வ இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னah, அதாவது நன்மை என்பது சொர்க்கத்துக்கு வழிகாட்டும். அல் பிர்ரு என்பது நன்மை என்று சொல்லும். இதே மாதிரி அல்லாஹ்வுடைய அஸ்மாவுக்குள்ள பேர்களில் ஒன்று இருக்கிறது அல் பர். குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், எப்படி சொல்றான்? இன்னா குன்னா மின் கபில் நதுஊஹு, நாம் இதற்கு முன்பே அல்லாஹ்வை அழைத்துக் கொண்டிருந்தோம். இன்னஹு ஹுவல் பர்ருர் ரஹீம், ஏனென்றால் அவன் மிக்க நன்மை செய்யக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய பேரில் ஒன்றுதான் அல் பர். அல் பர்ருண்டா என்ன? கைருன் கஸீருன் வல் இஹ்சான் அஸ்ஸ வஜல், அல்லாஹு தஆலா அதிகமான நன்மை செய்யக்கூடியவன், மனிதர்களுக்கு அவன் கைர்களை இஹ்சான் செய்யக்கூடியவன் என்றுதான் இந்த அல் பர் என்பதை புரிந்து கொள்கிறோம். எனவே அல் பிர் நன்மை அப்படின்னு சொல்றது, அதாவது மனிதர்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக, அல்லாஹ்விடத்திலே வெற்றியை பெறுவதற்காக செய்ய வேண்டிய அதிகமான கைர்களாகும், நல்ல விஷயங்களை செய்யணும். எனவே ஒரு மனிதர் நன்மை செய்கிறார் என்றால் அவர் அதிகமான கைரில் இருக்கிறார், அதனுடைய விளைவு நல்லதாக இருக்கும். உண்மைக்கு கிடைக்கிற பரிசு என்ன? யஹ்தி இலல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு வழிகாட்டுகிறது. எனவே ஒரு உண்மையாளர் என்ன செய்கிறார்? அல்லாஹு தஆலா அந்த சொர்க்கத்துக்கு எங்களையும் உங்களையும் வழிகாட்ட வேண்டும், அது அவருக்கு சொர்க்கத்துக்கான வழியை காட்டுகிறது. எனவே சொர்க்கம்தான் ஒரு மனிதன் எதிர்பார்க்கிற, ஒரு மனிதனுடைய ஆகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு. நம்முடைய அமல்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நோக்கம் என்ன? அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை அடைய வேண்டும். எனவே சொர்க்கத்தை அடைவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வழிதான் ஒருவர் உண்மையாக வாழ்வது. அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், எவர்கள் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள், அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அற்பமானதும் ஏமாற்றக்கூடியதாகவும் இருக்கிறது. சூரா ஆல இம்ரானுடைய 185வது வசனத்திலே அல்லாஹு தஆலா இதை சொல்றான். அப்ப எனவே ஒரு மனிதன் சொர்க்கம்தான் அவனுடைய உண்மையான எதிர்பார்ப்பு என்றால், சொர்க்கத்துக்கு தான் போகணும் என்று ஒருத்தர் நினைச்சா அவன் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்றா, அவன் பொய்யை தவிர்த்து உண்மை பேச வேண்டும். இதைத்தான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இந்த தலைப்புல மிக ஆழமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். வ இன்னர் ரஜுல், ஒரு மனிதர் இருக்கிறார், லயஸ்துகு, அவர் உண்மை பேசுகிறார், ஹத்தா யகூன சித்தீகா, அவர் உண்மையாளர் என்று அல்லாஹ்விடத்திலே ஆகும் வரை. வேறு ஒரு அறிவிப்பில் ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி சித்தீகா, அல்லாஹ்விடத்திலே அவர் உண்மையாளர் என்று எழுதப்படுகிறார். ஒரு மனிதர் உண்மை பேசினா அவர் உண்மையாளர் என்று அல்லாஹ்விடத்தில் இருப்பார். சித்தீகீன், உண்மையாளர் அப்படின்னு நாங்கள் அவரை சொல்லுவோம். அல்லாஹ்விடத்தில் அவர் உண்மையாளர். எனவே வேற ஒரு அறிவிப்பில் வருது, ஒமா யஸாலு ரஜுலு யஸ்துக், ஒரு மனிதர் உண்மையை பேசிக்கொண்டே இருக்கும்போது வயத்தஹர்ரஸ்ஸித்க், அவர் உண்மையைத்தான் தேர்ந்தெடுக்கிறார், உண்மையைத்தான் பேசுகிறார், உண்மையைத்தான் தேடுகிறார் என்றால் ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி சித்தீகா, அல்லாஹ்விடத்தில் உண்மையாளர் என்று எழுதப்படுகிறார். எனவே உண்மையாளர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? உண்மையாளர்கள் என்பவர்கள் அல்லாஹ்விடத்திலே, அதாவது மர்தபா அஸ்தானியா, இரண்டாவது படித்தரத்தில் இருக்கிறான். குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்றான் சூரத்து நிசால 69ல, வமன் யுத்திஇல்லாஹ வர் ரசூல், எவர்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபடுகிறாரோ ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அவர்கள் அல்லாஹ் எவர்களுக்கெல்லாம் நியாமத்தை செய்தானோ அவர்களோடு இருப்பார்கள். யாரோடு? மினன் நபியீன், நபிமார்களோடு, வஸ்ஸித்தீகீன், உண்மை பேசுகிறவர்களோடு, வஷ்ஷுஹதா, சுஹதாக்களோடு, வஸ்ஸாலிஹீன். அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு அடுத்ததா யார் சொல்றான்? சித்தீகீன் அப்படின்றான். அப்ப மர்தபா அஸ்ஸானியா, இரண்டாவது படித்தரத்திலே நபிமார்களுக்கு அடுத்ததாக அல்லாஹ் பேசுகிற ஒரு உயர்ந்த கூட்டம் என்பது உண்மையாளர்கள். எனவே நாம் எப்போதும் சில ஆட்களை பார்த்தீங்கன்னா
அவங்க வாயில் எடுத்தாலே பொய் தான். ஏன் தான் பொய் சொல்கிறாங்களோ தெரியல. அவங்களுக்கு தெரியாத தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க, செய்யாத செஞ்ச மாதிரி பேசுவாங்க. அது இது சில நேரங்களில் இஸ்லாமிய தாவா பிரச்சாரங்களில் கூட அது சிலர்கிட்ட இருக்கு. பொய் வாய் திறந்தாலே பொய். அவங்க செஞ்சே இருக்க மாட்டாங்க, செஞ்சதா சொல்லுவாங்க. பேசுகிறதெல்லாம் பொய். ஆகவே இந்த பொய் என்பது நரகத்துக்கு விட்டு சொல்லும். நாம் நல்லது செய்ய போய் நரகத்துக்கு போகிற ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிலைமைக்கு நம்ம போயிடப்படாது. நாம் எப்போதும் உண்மையாளர்களாக இருக்கணும். எனவே ஒரு மனிதர் உண்மையை தேடினால், உண்மையைத்தான் அவருடைய பேச்சில் உண்மையை பேசுகிறார் என்றால் அவர் என்னது உண்மையாளராக இருப்பார். அது சில நேரம் ஆண்கள் பெண்கள் எல்லோரும், வெறுமனே ஆண்களை மட்டுமல்ல பெண்களையும் குறிக்கும். சில நேரத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூரா மாயிதால 75 சொல்றான், மல் மஸீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூலுன். மஸீஹ் இப்னு மரியம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தூதர் தான். அது ஹலத் மின் கபிலிஹி ருசுல், அவர்களுக்கு முன்னால் பல தூதர்கள் சென்று விட்டார்கள். வ உம்முஹு சித்திகா, அவங்களோட தாயார் சித்திகா, உண்மையாளராக இருந்தார்கள். ஆண்களில் மட்டுமல்ல பெண்களும் உண்மையாளர்களாக இருக்கணும். பெண்களிலும் உண்மை ஏற்பட வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் உண்மையாளராக இருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டும். உண்மையாளர்களிலேயே மிகவும் சிறந்தவராக நாம் பொதுவாக யாரை சொல்லுவோம்? சஹாபாக்களிலே அபூபக்கர் சித்திக் அவங்கள சொல்லுவோம். அபூபக்கர், இவங்களுக்கு அப்துல்லாஹ் இப்னு அபி குஹாஃபா என்று சொல்லப்படும். அபூபக்கர் என்று சொன்னாலும் அவங்களுக்கு அபூபக்கர் அஸ்-சித்தீக் என்று சொல்லுவோம். ஏன் சித்திக் என்று சொல்றோம்? பல காரணங்கள் அதுக்கு இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாமிய பிரச்சாரத்தை மக்கால ஆரம்பித்த நேரத்தில் இந்த பிரச்சாரத்தை முன்வைத்த போது அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர் நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எந்த விதமான மறுப்பும் இல்லை, எந்த விதமான தடுமாற்றமும் இல்லை. அவங்க நின்று யோசிக்கவே இல்லை. அவர்களுடைய அழைப்பை உடனே ஏற்றி இஸ்லாத்தை ஏற்றார். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தூதுத்துவத்தை சொன்ன உடனே மறுக்காமல் அடுத்த கணமே அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதரை உண்மைப்படுத்தினார்கள். மக்கள் எல்லாம் அவர் பொய்யர் என்று சொன்ன நேரத்தில் அபூபக்கர் உண்மை என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அவருக்கு உதவி செய்தார், அவரோடு கூட இருந்து உழைத்தார், உண்மையாளராக இருந்தார். அவர் எதை சொன்னாரோ அதுதான் அவர் வாழ்க்கை. வெளிப்படையிலும் உள்ளரங்கத்திலும் அவர் அல்லாஹ்வுக்கு உண்மையாளராக இருந்தார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும் மேராஜுடைய பயணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே இரவிலேயே மேராஜுக்கு போனாங்க. அல்லாஹ்விடத்திலே சென்றார்கள். என்னது பைத்துல் மக்தஸுக்கு போய் அங்கிருந்து வானுலகத்துக்கு போய் நிறைய விஷயங்கள் ஒரு இரவில் நடந்தது. மேராஜுடைய பயணம் உங்களுக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஏற்கனவே நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சு வச்சுப்பீங்க. அந்த நேரத்தில் மக்கத்து காபிர்கள் எல்லாம் கேட்டாங்க, கைஃப ததுஹபு யா முஹம்மத் மின் மக்கா இலா பைத்துல் மக்திஸ், மக்காலேருந்து பைத்துல் மக்திஸுக்கு எப்படி போகலாம்? ஒரே இரவில் நீங்கள் போயிட்டு வானலோகத்துக்கு எப்படி நீங்கள் போகலாம்? இது சாத்தியமா? அப்படின்னு சொல்லி பேசினார்கள். அது மாத்திரமல்ல, அபூபக்கர்ட்ட சொன்னாங்க, அம்மா தஸ்மோ மா யகூலு சாஹிபு, அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, உங்களுடைய தோழர் முஹம்மத் என்ன சொல்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமான்றாங்க. என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் இப்படிலாம் சொல்கிறாரு, ஒரே நாளில் இப்படி ஒரே இரவில் பைத்துல் மக்திஸுக்கு போனாராம், வானத்துக்கு போனாராம் அப்படின்னு சொன்ன நேரத்தில் அபூபக்கர் சித்திக் என்ன சொன்னாங்க? இன்கான கது கால் ஜாலிக்க ஃபக்கது சதக்னா, அவர் அப்படி சொல்லி இருந்தால் அவர் உண்மையை தான் சொல்லுவார். எந்த யோசிக்கலை, இதெல்லாம் நடக்குமா? நம்மளாம் யோசிப்போம், சாத்தியம் இல்லையே, எதுக்கு கொஞ்சம் கேட்போம், உண்மையாக போனீங்களா இல்லாட்டி கனவுல அப்படின்னு யோசிப்பாங்க. அபூபக்கர் சித்திக் எதுவுமே சொல்லலை, சொன்னாங்க அவர் சொல்லியிருந்தால் உண்மையை தான் சொல்லுவார். எனவே தான் அன்றைய நாளிலிருந்தான் அவர் அஸ்-சித்தீக், உண்மையாளர் என்று சொல்லுவோம். எனவே அபூபக்கர் சித்திக்னு சும்மா பேருக்கு வரல, சில ஆளுக்கு சும்மா மதனி மக்கின்னு சும்மா பேர் போடுற மாதிரி அல்ல. அவர் உண்மையாளராக இருந்தார், உண்மைக்கு அவர் சான்று பகர்ந்தார். மக்கள் எல்லாம் பொய்யர் என்று எல்லோரும் நல்லவர் என்று சொல்லும்போது சேர்ந்துக்கிட்டு சொல்றது வேற விஷயம். எல்லோரும் பொய்யர் என்று சொன்ன நேரத்தில் இவர் உண்மையாளர் என்று சொன்னார். அப்படின்னு சொன்னால் அவர் உண்மைக்கு சான்று பகரக்கூடியவராக இருந்தார். எனவே உண்மையாளராக நாங்கள் இருக்கணும்ன்றத இதிலிருந்து நாம் தெரிஞ்சு கொள்ளணும். இதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஇய்யாக்கும் வல் கதிப்னா, உங்களையும் பொய் சொல்வதையும் நான் எச்சரிக்கை செய்கிறேன். பொய் என்பது தவிர்க்கப்படணும். அப்போ பொய் என்பது என்ன? அல் இஹ்பாரு பிமா யுகாலிஃபுல் வாக், நடைமுறையில் நடக்காத ஒன்றுக்கு மாற்றமாக பேசுது. விளங்குதா சொல்லுது? இன்னைக்கு என்ன கிழமை கேட்டால் வெள்ளிக்கிழமை பொய் சொல்கிறான்னு அர்த்தம். விளங்குதா? அவனோட வாழ்க்கையில் நடக்காத ஒன்று, செய்யாத ஒன்று பில்டப் பண்ணுறது. இப்போ சில ஆளுக்கு தொழிலில் இந்த பொய் சொல்லுவாங்க, வேலையில் சொல்லுவாங்க. நீங்கள் ஓமானில் என்ன செய்றீங்க? நாங்கள் பெரிய ஒரு கம்பெனி உள்ள பெரிய ஜிஎம்ஐ இருக்கிறோம், எங்கிட்ட கட்டுக்கிட்டு தான் எல்லாம் பண்ணுவாங்க, நான் தான் எல்லாம் பொய் சொல்லுவாங்க. நிறைய பேரை பார்க்கலாம், வாயை திறந்தாலே பொய் தான். அப்போ இந்த மாதிரி இந்த தன்னையை உயர்த்துவதற்காக, பில்டப்புக்காக, அடுத்தவர்கள் மத்தியில் தான் பெரிய ஆளாக போகிறதுக்காக பொய் சொல்வது என்பது மிக மோசமான ஒரு பழக்கம். ஆனால் அவங்க அதை பெருமையாக நினைக்கிறாங்க. நம்ம இப்படி சொன்னா தான் மக்களுக்கு மக்கள்கிட்ட மதிப்பிக்கணும். படைச்ச ரப்பிடத்தில் ஒரு சல்லிக்கு கூட அவங்க மதிப்பில்லை. ஆனால் உண்மையாளர்கள் அல்ல, அவங்க பொய்யர்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான பொய்களை நாம் தவிர்க்கணும். பொய் என்பது மிக மோசமான ஒரு பழக்கம்.
வ இன்னல் கதிப் யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய் என்பது தீமைக்கு வழிகாட்டுகிறது. வழங்குதா? ஃபாஜிர்னா கெட்டவன், தீயவன் அர்த்தம். வழங்குதா? அப்போ ஃபாசிக் மாதிரி. அப்போ தீமை, பொய் என்பது தீமைக்கு வழிகாட்டுகிறது. தீமை அல் ஃபுஜூர் என்பது அல் ஹுரூஜு அன் தாஅத்தில்லா, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதிலிருந்து வெளியே வாருது. ஒருத்தன் பாவம் செய்யறான்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு அவன் கட்டுப்படலை. ஒருத்தன் விபச்சாரம் பண்ணுறான், ஒருத்தன் பொய் சொல்கிறான், ஒருத்தன் களவெடுக்கிறான், ஒருத்தன் அல்லாஹ் தடுத்த விஷயங்களை செய்கிறான், அவன் ஃபுஜூர், அவன் ஃபாஜிர். எனவே ஃபுஜூர் என்பது அல்லாஹ்வுக்கு வழிபடுவதிலிருந்து வெளியாகுதல். எனவே அன்னல் இன்சான யஃப்சுக், ஒரு மனிதன் அதாவது பாவியாக இருக்கின்றான், அவன் பொய் சொல்லுகிற போதெல்லாம் அல்லாஹ்வுக்கு அவன் மாறு செய்கிறான். அந்த அந்த ஃபுஜூர் அதிலே ஆக பெரிய விஷயம் என்னன்னா குஃப்ர். குஃப்ர் என்பதும் ஒரு பாவமாகும். அல்லாஹ்விடத்தில் நாம் இந்த பாவச்செயலிருந்து பாதுகாப்பு தேடணும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? உலாயிக ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரா, சூரா அபஸ 80வது அத்தியாயத்தில் 42வது வசனத்தை எடுத்து பாருங்க. அவர்கள்தான் நிராகரித்தவர்கள், அல் கஃபரா அல் ஃபஜரா, அவர்கள்தான் தீயவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது ஃபாஜிர் ஃபஜர், காஃபிர் கஃபரா, அவர்கள் நிராகரித்தவர்கள், தீயவர்கள். அல்லாஹ் மோசமானவர்களை பற்றி சொல்றான், நரகத்துக்கு போறவங்களை பற்றி சொல்றான். மஹ்ஷர் மைதானத்தில் அல்லோலவர்களை பற்றி படக்கூடியவர்களை பற்றி சொல்றான், அவர்கள் கெட்டவர்கள் தான், அவர்கள் காபிர்கள் என்று சொல்றான். அல்லா இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜாரி லஃபீ சிஜ்ஜீன், அப்படி அல்ல, பாவிகளுடைய பதிவேடு சிஜ்ஜீனில் இருக்கிறது. ஒமா அதராக்கமா சிஜ்ஜீன், சிஜ்ஜீன் என்று உமக்கு சொன்னது எது? கிதாபும் மர்கூம், அது செயல்கள் எழுதப்பட்ட ஒரு ஏடாகும். வயலுன் யௌமஇதின் லில் முகத்திபீன், பொய் பேசுகிறவர்களுக்கு அந்த நாளிலே கேடு உண்டாகட்டும். அல்லதீன யுகத்திபூன பியௌமித்தீன், அவர்கள் யௌமுத்தீன், மறுமை நாளை அவர்கள் பொய்ப்பிக்கிறார்கள். சூரா முத்தஃபிஃபீன்ல 7 முதல் 11 வசனத்தில் எடுத்து பாருங்க. மோசமானவர்கள் சிஜ்ஜீனிலே பதியப்படுவார்கள். எனவே பொய் என்பது இந்த ஃபுஜ்ஜார், தீயவர்கள் என்ற அந்த பட்டத்தை நமக்கு சூட்டுகிறது. தீயவர்கள் நரகத்துக்கு போவாங்க, அவர்களுடைய பதிவேடு சிஜ்ஜீன் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். எனவே நாங்கள் இந்த பொய்யை சொல்லி ஃபுஜ்ஜார், பாவிகள் என்ற அந்த இடத்துக்கு போகலாமா? அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், வ இன்னல் ஃபுஜ்ஜார லஃபீ ஜஹீம்ரான், பாவிகள் ஃபுஜ்ஜார் கெட்டவர்கள் நரகத்திலே இருப்பார்கள் என்று சொல்றான். எனவே குஃபர் உட்பட பாவமான விஷயங்களுக்கு இந்த பொய் என்பது வழிகாட்டுகிறது. பொய்யர்கள் சில நேரம் குஃபர்லையும் போய் விழுவாங்க. எனவே பொய்யில் மனிதன் வாழக்கூடாது. எனவே உண்மை என்பது மனிதனுக்கு நன்மையை காட்டுவது போல பொய் என்பது மனிதனுக்கு பாவத்துக்கு வழிகாட்டுகிறது. வ இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன்னார், அதாவது ஃபுஜூர் பாவங்கள், அது அவர் நரகத்துக்கு வழிகாட்டுகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா யஸாலு ரஜுலு யக்திப், ஒரு மனிதன் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்றால், வயத்தஹர்ரல் கதிப் ஹத்தா யுக்தப இன்தல்லாஹ், அவன் பொய்யே தேர்வு செய்து பேசுகிறான் என்றால் அல்லாஹ்விடத்திலே அவன் பொய்யன், கத்தாப் என்று எழுதப்படுகிறான். நஊது பில்லாஹி மின்ஹா. இந்த பொய் என்பது நயவஞ்சகத்தினுடைய மாபெரும் அடையாளங்களில் ஒன்று. எனவேதான் இந்த பொய்யை உலமாக்கள் சொல்கிறார்கள். எப்படி? அதாவது பொய் என்பது அல் கபாயிருல் துனூப், அதாவது பாவங்களில் மிக பெரும் பாவங்கள், மின் கபாயிரில் துனூப், மின் பெரும் பாவங்களில் உள்ளதாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹு தஆலா அதை எச்சரிக்கை செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பொய் பேசக்கூடாது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே மாதிரி முக்கியமாக நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். இந்த பொய் பேசக்கூடியவர்கள் சில இடங்களில் அதை சாதாரணமாக நினைக்கிறாங்க. இதில் அதாவது இந்த மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக இல்லாத ஒன்றை சொல்றது, பொய்களை சொல்றது, பொய்களை சொல்லி மக்களை சிரிக்க வைக்கிறது. அபூதாவுதில் ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவங்க ஹசன் தரத்தில் அந்த செய்தியை சொல்கிறாங்க. அதே மாதிரி ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா தன்னுடைய இந்த விரிவுரையில் இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வைலுன் லில்லதி யுஹத்திஸு ஃபயக்திபு வ யுத்ஹிக பிஹில் கௌம், மக்களை சிரிக்க வைப்பதற்காக எவன் பொய் பேசுகிறான் அவனுக்கு கேடுதான். வவைலுல்லஹு வவைலுல்லஹு, அவனுக்கு கேடுதான், அவனுக்கு நாசம்தான். வயல் என்பது கேடு, அதே மாதிரி நரகம்தான் என்ற ஒரு அர்த்தம் அங்கே வரும். அபூதாவுதில் 4990 இலக்கத்தில் இந்த செய்தியை பார்க்கலாம். எனவே பொய்யை நாம் எல்லா கட்டங்களிலும் தவிர்க்க வேண்டும். பொய் என்பது மோசமான ஒரு பழக்கம். எனவே அது மாத்திரமல்ல, இந்த பொய் 3 சந்தர்ப்பங்களில் அனுமதிக்கப்பட்டது. ஹதீஸ்களை நாங்கள் படிக்கிறோம். ஒன்று ஃபில் ஹர்ப், யுத்தத்தில் பொய் சொல்லலாம். அதே மாதிரி ஒல் இஸ்லாஹ் பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியில் சமாதானப்படுத்துறதுக்காக பொய் சொல்லலாம். லைசல் கத்தாப் அல்லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ்ன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு மனிதன் மக்களுக்கு மத்தியில் இஸ்லாஹ் சீர்திருத்தம் பண்ணுவதற்காக பொய் சொன்னால் அவன் பொய்ய நல்லன். அதே மாதிரி ஹதீசுல் மர்ஆ, அதாவது ஒரு கணவன் தன்னுடைய மனைவி அல்லது ஒரு மனைவி தன் கணவனுக்கு சொல்கிற பொய், இந்த 3ம் விதிவிலக்கு என்று நாம் ஹதீஸ்களில் பார்க்குறோம். என்றாலும் உலமாக்களில் சில பேர் சொல்கிறாங்க, இந்த பொய் கூட நேரடியாக பொய் சொல்கிறத குறிக்காது. பொய்யில் ஒரு வகை இருக்கிறது, அது தௌரியான்னு சொல்லுவாங்க. உதாரணமாக உங்களுக்கு தெரியும், அனஸ் இப்னு மாலிக் அவங்களோட தாயார் உம்மு சுலைம் தன்னுடைய கணவருக்கு சொல்கிறாங்க, உள்ள மௌத்தா போயிட்டு
கணவர் வந்து கேட்குறாரு, புள்ள எப்படி இருக்குது? அது முன்பை விட அமைதியாக இருக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல அவங்க அமைதியாகிக்குன்னு சொன்னது மௌத்தா போனது தான். ஆனால் அதன் மூலம் அந்த அபூ தல்ஹாவுக்கு என்னத்தை அவங்க புரிய வச்சாங்கன்னா, புள்ள மௌத்தா போனது அவர் விளங்காமல் இருக்கட்டும், பொய் தான் உண்மையாக பார்த்தா. ஆனால் அது உண்மையானது. மௌத்தை விட ஒரு அமைதி இருக்குமா? அது தௌரியா. அந்த உண்மையை மறைப்பதற்காக வேறு ஒரு வார்த்தையை சொல்வது. அது அசல்ல சொல்லி பார்த்தா பொய் அல்ல. இப்போ சில ஆட்கள் சொல்லுவாங்க, ஒரு கடன் ஒரு 10,000 ரூபா தருவீங்களான்னு கேட்டால் இவர்கிட்ட கொடுத்தா கிடைக்காது என்று 100% தெரியும். அப்போ தப்புறதுக்காக உண்மையை என்கிட்ட இறுக்கி தரமாட்டேன்னு சொன்னால் பகையாக போயிடும். என் புக்கெட்டில் வந்து என்னுடைய பையில் இல்லாட்டி என் கையில் ஒரு ரூபாயும் இல்லைன்னு சொல்லுது. உண்மை இல்லை தான் கையில். ஆனால் அவர் உண்மையாக சொன்னது என்னென்ன, அவர் வீட்டில் காசு இருக்குது, பேங்கில் இருக்குது, கையில் இல்லைங்கிறார். அப்போ அந்த இடத்துல அவர் தன்னுடைய தீங்கை தவிர்ப்பதற்காக அவர் சொல்கிறார், அது தௌரியான்னு சொல்லப்படும். அப்போ தீங்குகளை தவிர்ப்பதற்காக சொல்வது. உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஹதீஸில் நாங்கள் புகாரில் 3358 பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, லம் யக்திப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லா ஸலாஸத கதபாத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 3 பொய் சொன்னாங்க. எப்படி? 3 பொய் சொன்னாங்க. தின்தைனி மின்ஹுன்ன ஃபீ ذاتில்லா அஸ்ஸ வஜல். 2 விஷயம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவங்க சொன்னாங்க. மக்கள் எல்லாம் பெருநாள் போகும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடும்போது சொன்னாங்க, இன்னி சகீமுன். சூரா சாஃபாத்தில் 89 அல்லாஹ் சொல்கிறான், நான் நோயோட இருக்கிறேன்டா. அப்போ அந்த இடத்துல அவங்க சொன்னது அவங்க நோயாளி அல்ல, அவங்க அது போகிறத தவிர்க்கிறதுக்காக நான் நோயாளின்றான். அதே மாதிரி அந்த சிலைகளை எல்லாம் சின்ன சிலையெல்லாம் உடைச்சிட்டு பெருசு அப்படி விடுறாங்க. விட்டு போடு மக்கள் கேட்குறாங்க, நீயா செஞ்சா? இல்லை, பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா. இல்லை, அந்த பெருசு தான் உடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் அது பொய். அங்கே வழங்குதா சொல்லுது. சூரா அம்பியால 63 வசனத்தில் நாங்கள் பார்க்கலாம். அப்போ 2 விஷயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொய் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி சாராவோடு போய் கொண்டிருக்கிறாங்க. போகிற நேரத்தில் இது அத்தா அலா ஜப்பாரின் மின் ஜபாபிரா, ஒரு மோசமான அடக்கி ஆளக்கூடிய ஒரு ஜப்பார், ஒரு மோசமான ஒரு ஆட்சியாளர் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த அந்த ஆட்சியாளர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஒரு ஆள் போகிறாரு, அவரோட ஒரு பெண் போகிறா. அந்த பெண் உலகத்திலே ஆக மகா அழகான ஒரு பெண் சென்று கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி அந்த மன்னனுக்கு சொல்லப்பட்ட நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆள் அனுப்பி இந்த பெண் யார் என்று விசாரிக்கிறான். அப்போ உடனே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான், கால ஹாதா உஹ்தினா, இது என் சகோதரி. அப்போ உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி சாராட்ட வந்து சொல்கிறாங்க, லைஸ அலா வஜ்ஹில் அர்தி முஃமினுன் கைரி வ கைரக். இன்றைக்கு பூமியில் என்னையும் உங்களையும் தவிர யாரும் ஈமான் கொண்டவர்கள் இல்லை. எனவே வ இன் ஹாதா சஅலனி ஃபஅக்பர்துஹு அன்னகி உஹ்தி. இப்படி எனக்கிட்ட விசாரித்த போது நான் நீ என்னுடைய சகோதரி என்று சொல்லிவிட்டேன், நீ என்னை பொய்யாக்கி விடாதே அப்படின்னு தன் மனைவிக்கு சொல்கிறான். நான் சகோதரின்னு சொல்ல, நீங்கள் போய் மனைவின்னு சொல்ல, அப்போ நான் பொய்யன் அப்படின்ற மாதிரி ஆகிரும். எனவே நான் பொய்யனாக என்னை நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம். இந்த ஹதீஸில் நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது, நம்ம தனியாக படிக்கும்போது இந்த ஹதீஸை படிப்போம். அப்போ அந்த நேரத்தில் அந்த பெண்ணை அழைத்து அந்த பெண்ணை நெருங்குவதற்காக, அதாவது தொடுவதற்காக முயற்சி செய்கிற நேரத்தில் அவனுடைய கை முடக்கப்பட்டு விட்டது. உடனே அந்த அரசன் கேட்குறான், இத்த இல்லா ஹலி ஒலா அபுர்ருக்கி, நீ அல்லாஹ்விடத்தில் எனக்காக துஆ செய், நான் உனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன் அப்படின்னா அந்த ஜப்பார் அல்லாஹ்வை நம்பிக்கிறான்னு அர்த்தம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சாரா துஆ செய்தார்கள், அவருடைய கை விடுவிக்கப்பட்டது. 2ஆம் முறை அதே மாதிரி ட்ரை பண்ணுறார், ஒப்பந்தத்துக்கு மாற்றமாக. அதன் பிறகு அவருக்கு அதைவிட மோசமாக அந்த கை முடக்கப்பட்டது அந்த மன்னனுக்கு. அப்போ அதுக்கு பிறகு துஆ கேட்குமாறு சொல்கிறான். துஆ கேட்டாங்க, அது மீண்டும் விடுதலையாகிறது. உடனே தன்னுடைய அந்த காவலாளர்களை அழைத்து சொன்னான், இன்னக்கும் லம் தூனி பி இன்சானி, நீங்கள் ஒரு மனுஷனை என்கிட்ட கூட்டிகிட்டு வரல, இன்னமா தைத்துமூனி பி ஷைத்தானி, நீங்கள் ஒரு ஷைத்தானை கொண்டு என்கிட்ட விட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நெருங்க முடியாமல் தடுக்கப்பட்டான். அதுக்கு பகரமாக அவன் ஹாஜர் என்ற ஒரு பெண்ணை பணிவிடை செய்வதற்காக சாராவுக்கு கிஃப்டாக கொடுத்தான் அந்த மன்னன். அப்போ சொல்லி போட்டு யுசல்லி, சாரா அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரை அந்த அடிமையை அழைத்து கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வருகிற நேரத்தில் அவங்க தொழுது கிடைக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, எல்லா சந்தர்ப்பத்திலும் தனக்கு எவ்வளோ ஒரு இக்கட்டான தருணம் பார்த்தீங்களா, தொழுது கொண்டிருந்தார்கள். ஃபௌம அபியதிஹி, தன்னுடைய கையால் சைகனை செஞ்சு கேட்டாங்க, என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. அப்போ ஒரு கணவன் எவ்வளவான ஒரு மன போராட்டத்தில் அந்த நேரம் எழுந்திருப்பார். அந்த பெண்மணி சாரா சொல்கிறாங்க, ரத்தல்லாஹு கைதல் காஃபிர், அந்த கெட்டவன் அல்லது ஃபாஜிர் மோசமானவன் தீயவனுடைய சதியிலிருந்து அல்லாஹ் திருப்பி விட்டான். அஹ்தம் ஹாஜர், ஹாஜரை எனக்கு பணிவிடைக்காக தந்திருக்கிறான் என்று சொன்ன போது இந்த ஹதீஸ் அறிவிச்சிட்டு அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, தில்க உம்முக்கும் யா பனி மா இஸ்ஸமா, அதாவது இதுதான் உங்களோட தாயார். மக்காவில் உள்ளவர்களுக்கு ஹாஜர் தான் தாய். ஹாஜருடைய வழி இஸ்மாயில் ஊடாகத்தான் மக்கத்து குறைஷிகளெல்லாம் வந்தாங்க. அப்போ அபூ ஹுரைரா அதை சொல்கிறாங்க, இதுதான் உங்களோட தாயார். யார்? எந்த தாயார் அன்பளிப்பாக வழங்கப்பட்டாங்களோ அவங்க தான் நம்மளோட தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹதீஸில் புகாரியில் 3358 இலக்கத்திலும் செய்தியை பார்க்கலாம். எனவே இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்னு சொன்னால், பொய் என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நாங்கள் ஒரு காலமும் பொய் சொல்லக்கூடாது.
எந்த ஒரு கட்டத்திலும் நமக்கு லாபம் கிடைக்குது என்பதற்காக வியாபாரத்தில் பொய் சொல்வது, சத்தியம் பண்ணுறது, நயவஞ்சகத்தனமாக நடந்து கொள்வது, பிறருடைய பொருளை அபகரிப்பதற்காக பொய் சொல்வது, இப்படி எந்த நிலையில் அல்லது அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பொய் சொல்வது, அதாவது பொய் அனுமதின்னா அந்த 3 விஷயத்துல தான். அதுலேயும் இமாம்கள் சொல்றாங்க தௌரியான்றாங்க. சரி, அதை நீங்கள் பொய் சொல்லலாம் என்று எடுத்துக்கிட்டா கூட அந்த 3 சந்தர்ப்பத்தை மட்டும்தான் பொய்க்காக பயன்படுத்தலாம். ஒரு ஹர்பில் அப்படித்தானே, யுத்தமான சந்தர்ப்பத்தில் சகோதரர்களுக்கு மத்தியில் உறவை ஏற்படுத்துறதுக்காக கணவன் சில நேரம் அந்த பெண்ணுக்கு தன்னுடைய மனைவிக்கு உண்மையை சொல்லிக்கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தில் பொய் சொல்லுவதை இஸ்லாம் ஆகுமாக்கி இருக்கிறது. அதுவும் அது உண்மையான பொய்யாக இருக்கக்கூடாது, அது ஒரு தௌரியாவாக இருக்கணும்ன்றதை உலமாக்கள் சொல்றாங்க. அல்லாஹு அலம். அது மாத்திரமல்ல, புகாரில் நீங்க பாருங்க 2356 இலக்கத்தில் செய்தி பதிவாக இருக்குது. என்னது? மன் ஹலஃப அலா யமீனின் யக்தத்யு பிஹா மாலு முஸ்லிமின். ஒரு முஸ்லிமுடைய பொருளாதாரத்தை அபகரித்துக் கொள்வதற்காக யார் பொய் சொல்றானோ அவன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வஹுவ அலைஹா ஃபாஜிர், அவன் கெட்டவன், அவன் மோசமானவன். லக்கி அல்லாஹ் வஹுவ அலைஹி கதுபான், அவன் அல்லாஹ்வை சந்திக்கிற நேரத்தில் அல்லாஹ் அவன் மீது கோபித்த நிலையில் தான் அல்லாஹ்வை சந்திப்பான். எனவே எல்லா சந்தர்ப்பத்திலும் நாம் உண்மையாளர்களாக இருக்கணும்ன்றதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தருது. இன்னல்லதீன யஷ்தரூன பிஅஹதில்லாஹி வ ஈமானிஹிம் ஸமனன் கலீலன், எவர்கள் அல்லாஹ்வுடைய உடன்படிக்கையை, அதாவது சத்தியங்களை அற்ப விலைக்கு விட்டு விடுகிறார்களோ என்று மோசமானவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா ஆல இம்ரான் 77 வசனத்தை ஓதுறாங்க. எனவே அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிப்பதற்காக அல்லது நாம் பெரியவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக இல்லாத ஒன்றை பேசுவது, எனது நடக்காத ஒன்றை பேசுவது. சில நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅன்றாங்க. ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு போதுமான ஆதாரம் என்னன்னா, காதில் வாங்குறதெல்லாம் அடுத்தவனுக்கு சொல்றான்டா, கேட்கறதெல்லாம் சொல்றான், விசாரிக்கல. யாரா சொன்னது? இப்படித்தான் ஊர்ல சொல்றாங்க. யாரா சொன்னது? இப்படித்தான் அவர் சொன்னார், இவர் சொன்னார் அப்படின்றான். காதில் கேட்கறதெல்லாம் ஒரு மனுஷன் பேசினார், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பொய் என்றாங்க. எனவே பொய்யை பொதுவாக நாங்கள் தவிர்க்க வேண்டும். எனவே ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஃபல் ஹாசில் அன்னல் கதிப் ஹராம், பொய் என்பது ஹராமாகும். எல்லா சந்தர்ப்பத்திலும் பொதுவாக பொய் சொல்லவே கூடாது. அது நாங்கள் ஜோக்குக்கு சொல்கிறோம், அல்லது நாங்கள் விளையாட்டுக்கு சொல்கிறோம், அல்லது நாங்கள் அதுக்கு சொல்கிறோம், இதுக்கு சொல்கிறோம், எந்த ஒரு காரணத்துக்காகவும் சொல்லக்கூடாது. அந்த 3 விஷயங்கள் அதிலும் உலமாக்கள் கருத்து முரண்பாடு பட்டுக்கிறாங்க. அந்த 3 சந்தர்ப்பங்களை தவிர எக்காரணம் கொண்டும் ஒருவர் பொய் சொல்லக்கூடாது. பொய் என்பது ஹராம், பெரும் பாவம் அப்படின்ற விஷயத்தை இமாம்கள் மிக அழகாக நமக்கு விளக்கப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா பொய் என்கிற இந்த மோசமான செயலிலிருந்தும் அதன் மூலமாக அல்லாஹு தாலா நரகத்துக்கு அனுப்பக்கூடிய அந்த பாதகமான செயல்களிலிருந்தும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். எப்போதும் உண்மையாளர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். உண்மைதான் உயர்வு தரும், உண்மைதான் நம்மை பாதுகாக்கும். உண்மையாளர்களாக இருக்கும்போது தான் எல்லா நிலையிலும் இறுதி வெற்றி வரும். பொய்யர்கள் கேவலப்படுவார்கள், பொய்யர்கள் அழிக்கப்படுவார்கள், பொய்யர்கள் சமுதாயத்திலே ஓரங்கட்டப்படுவார்கள், பொய்யர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுவார்கள், மிக மோசமானவர்களாக சமூகத்திலே புறக்கணிக்கப்படுவார்கள். அல்லாஹ்விடத்திலே மிகவும் பயங்கரமான ஒரு குற்றவாளிகளாக அவர்கள் வருவார்கள். எனவே பொய்யையும் பொய் சார்ந்த செயல்களையும் நாங்கள் விட்டுவிட வேண்டும். நோம்பாளிக்கு கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எவன் பொய்யையும் பொய் சார்ந்த செயல்களையும் விட்டுவிடவில்லையோ அவன் பசி இருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொன்னாங்க. எனவே பொய்யை பற்றி அடுத்தடுத்த ஹதீஸ்களை, உண்மை சம்பந்தமான அடுத்தடுத்த ஹதீஸ்களை நாம் தொடர்ந்தும் நாங்கள் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். கேட்ட விஷயங்களை நானும் நீங்களும் வாழ்க்கையிலே சரியான முறையிலே நடைமுறைப்படுத்துவோம். உண்மை பேசுவோம், பொய்யை தவிர்த்து கொள்வோம். அல்லாஹ் உண்மை பேசக்கூடியவர்களாகவும் பொய்யிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறக்கூடியவர்களாகவும் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களாகவும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடியவர்களாகவும் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. ஆதாமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.